வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 17. கமலாவின் தேர்தல் வார்த்தைகளில் விரக்தியாக புன்னகைத்துக் கொண்ட சாவித்ரி. நானும் அப்படித்தாமா, என் மனசை தேத்திக்கிறேன். அவளுக்காகன உணவு முறையில இருந்து எல்லாம் மாத்திட்டோம். பிள்ளைக்குன்னு தனியா வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு நாங்களும் அவ சாப்பிட்றதான் சாப்பிடுறோம். இத்தனை சோதனையிலும் கடவுள் கொடுத்த வரமா என் பெரிய பொண்ணும் இந்த வயசுலயே தான் தங்கச்சிக்காகன்னு எல்லாத்தையும் ஒத்து போறது எங்களுக்கு அவ்வளவு நிம்மதியை கொடுக்குது. மற்ற வீடுங்க மாதிரி இதுகளும் தொட்டதுக்கெல்லாம் முன்னாடி சண்டை பிடிக்குங்க. ஆனா இப்போ நிலம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாவ. எங்களுக்கு தாங்கவே முடியாத விஷயம் என்னன்னா, எப்பவாவது உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுறதுக்கே பிள்ளைங்க வழி தாங்காம சுணங்கிக்கும். இப்ப என் பொண்ணுக்கு 3 வேளை சாப்பிடணும்னா 3 வேளை ஊசியும் போட்டாகணும். அப்படிங்கறதான் ஜீரணிக்கவே முடியல. ஆரம்பத்துல வலியில கத்தி முணுங்கின பிள்ளை கூட நாங்க அழுறத பார்த்துட்டு பல்ல கடிச்சு அதை பொறுத்துக்கிறத பார்க்கும்போது இன்னமும் எங்க உயிர் துடிச்சு போகுது. இதுல இந்த வயசுல இருந்தே பிள்ளை நினைச்சதை சாப்பிடக்கூடாது, ஓரளவுக்கு மேல தலைக்குள்ள டென்ஷனை போட்டுக்க கூடாதுன்னு டாக்டர் ஒவ்வொன்றும் சொல்றத கேட்டு அப்படியே தலையே சுத்துது. நீங்க சொல்ற மாதிரி அந்த கடவுள் தான் என் பொண்ணை நல்லபடியா ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கான தைரியமும் தெம்பையும் எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுக்கணும் என்றார் வேதனை பெருமூச்சுடன். அதெல்லாம் கொடுப்பாருமா. ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்காகவே தான் அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. இல்லாமலா என் மகன் உயிரோட இருந்து அவன் மகனை வளர்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நாங்க நல்லா குத்து கல்லாட்ட இருந்து அவனை பாத்துக்கிறோம் என்றவரின் முகத்திலுமே விரக்தியின் சாயல். இம்முறை தான் ஆறுதலாக அவர் கரம் பற்றியவர். என்னாச்சுமா அவங்களுக்கு? எதனால் அப்படி ஆனது என்றார் கவலையுடன். ஆக்சிடென்ட், வேறு என்ன? காலையில சிரிச்சுட்டே போயிட்டு வரமான்னு வீட்டை விட்டு கிளம்பி போன பிள்ளை அப்படியே காத்தோட தான் உயிர்ல கலந்துட்டு வெறும் கூடாதான் நைட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். கண்ணீர் படலத்துடன் கூறியவர் வேகமாக அதை துடைத்து எறிந்துவிட்டு, என் பேரன் பார்த்தான்னா அவ்வளவுதான், அப்படியே இறுகி போயிடுவான். அவனோட இழப்புகளை பத்தி அவன் வருந்துற அளவுக்கு நாம நடந்துக்க கூடாதுன்னு என் வீட்டுக்காரரும் திட்டுவாரு. அதனால மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் அவன் முன்னாடி எதையும் காமிச்சுக்காம தெம்பா தான் இருப்பேன் என்று நிமிர்ந்தமர்ந்தார். நீங்க சொல்றதும் சரிதான். நானுமே பிள்ளை முன்னாடி அழக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஒரு நேரம் என்ன மீறி தன்னால வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மாத்திக்க பாருமா. நமக்கான காலம் இன்னும் நீண்டு கிடக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம ஆறுதலா தான் இருக்கணுமே தவிர அவங்க வேதனைகளை தூண்டி விடுற தூண்டுகோளா இருக்கக்கூடாது. இத்தனை வருஷத்துல இதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவனை சுத்தி எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். கண்டிப்பா முயற்சி பண்றேமா. எதனால இந்த சின்ன வயசுல பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததா? உனக்கோ இல்ல உன் வீட்டுக்காரருக்கோ சுகர் இருக்கா என்று அடுத்து விசாரித்தார் கமலா. இல்லம்மா, நாங்க நார்மலா தான் இருக்கோம். என்னோட அப்பாவுக்கு இருக்கு. அது ஜெனட்டிக்காவும் வந்திருக்கலாம். இல்ல குழந்தையோட உணவு பழக்க வழக்கம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதது, அதனால நல்லா ஓடி ஆடி விளையாடாம சோம்பலா இருக்கிறதுன்னு காரணங்கள் சொல்றாங்க. நம்ம பாப்பா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னா அப்ப ஏதாவது வைரஸ் தாக்குதலால இப்படி ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, விஷயம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுப்போன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விளக்கத்தை கேட்டா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். பொதுவா நம்ம உடம்ப ஏதாவது வைரஸ் வெளியில இருந்து தாக்கும் போது இயற்கையிலேயே நமக்கு உள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்கள் அந்த வைரஸை எதிர்த்து அழிக்க ஒருவித நோய் எதிர்ப்பு வேதிப்பொருளை நம்ம உடம்புல உருவாக்குமா. ஒரு சிலருக்கு அது என்ன பண்ணிடும்னா திடீர்னு கணையத்தை தாக்கி அதுல இருக்கிற இன்சுலின் சுரக்கும் செல்களை எல்லாம் அழிச்சிடுமா. இதனால தான் கணையத்துல இயற்கையா நடக்கிற இன்சுலின் சுரப்பு நின்னு போய் குழந்தைகளுக்கு முதல் ரக நீரிழிவு நோய் வந்துருதான். அடியாத்தி, இது என்ன கொடுமையா இருக்கு? இயற்கை தான் படைச்ச உடல்ல விதியை அதுவே இப்படி மாத்தி எழுதி பிள்ளைகளை பாடாப்படுத்துதே. அது எல்லா பிள்ளைகளுக்கும் வரும் இல்லம்மா. நோய் எதிர்ப்பு சக்தியில பலவீனமா இருக்கிற குழந்தைகளை குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் தாக்குதுன்னு சொல்றாங்க. எதுவுமே இதுதான் இப்படிதான் இந்த விஷயத்துல உறுதிப்படலன்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பாட்டி, பயங்கர சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்க முகம் என்றபடி வந்து அவர் அருகில் அமர்ந்தான் வர்மன். எல்லாம் இந்த குட்டி பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீ இப்படி வந்து பாட்டிக்கிட்ட உட்காரு. இப்பதான் உன் அம்மா கிட்ட சில விஷயங்கள் முக்கியமா சொல்லிட்டு இருந்தேன். உனக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ என்று நதியாவை இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டவர். என்ன பாட்டி என்று அவர் முகம் பார்த்தால் சின்னவள். உனக்கு சுகர் வந்துருச்சுன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி உன் அம்மா அழுது நீயும் அழுதியே, அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் பாட்டி, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் இப்படி சின்ன வயசுலே வந்திருக்கு என்றாள் அவள் சோகமாக.
அப்படின்னா நீ மட்டும்தான் இனிமே உன் உடம்ப இந்த வயசுல இருந்தே சரியா பாதுகாத்து நல்லா வச்சுக்க போறேன்னு அர்த்தம். பாட்டியின் அழுத்தமான பேச்சில் சிறுமி விழிகளை விரித்து அவரை பார்க்க வருமனும் அவர் பேச்சில் சுவாரஸ்யமானான். என்ன பாட்டி சொல்றீங்க? பேரனிடம் திரும்பியவர், ஆமாடா கண்ணா, இப்ப நம்ம மனுஷங்க சாதாரணமா என்ன செய்வோம்? நமக்கு எதுவும் உடம்புக்கு முடியலன்னா தானே அதை கொஞ்சம் கவனிச்சு தேவையான பத்தியம் இருந்தோ இல்ல ஊட்டச்சத்தான ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டோ நல்லா தேத்துவோம் என்று கேள்வி எழுப்பினார். ஆமா என்று புருவங்களை சுருக்கினார் பையன். ஆனா இதே நல்லா இருக்கும்போது அதை செய்வோமா? மாட்டவே மாட்டோம். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு கண்டதையும் சாப்பிட்றதோட இல்லாம நேரங்கெட்ட நேரத்துக்கெல்லாம் சாப்பிடுவோம். அது அத்தனையும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தான் கேடு. மெதுவா நம்ம ரத்த ஓட்டம், உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா பாதிக்க துவங்கி காலப்போக்கில் திடீர்னு ஒரு நாள் எதையாவது பெருசா இழுத்து விட்டுரும். வெளியே ரொம்பவே நல்லா இருப்போம். அப்படி ஒரு பிரச்சனையான விஷயம் நமக்கு உள்ள நடக்கிறத நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. உடம்பு பாதிச்சதுக்கு அப்புறம்தான் அச்சச்சோ அம்மானு கிடந்து புலம்பி தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல இருந்து வெளியே வருவோம். அப்புறம் என்ன, நமக்கு எந்த விதமான ஊட்டச்சத்தும் ஆரோக்கியமும் தராத உணவுக்கு எல்லாம் பெரிய தடாதான். அதோட சரியா அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்ற நல்ல பழக்கத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிப்போம். வாவ், சூப்பர் பாட்டி. அப்ப பாப்பா இப்ப இருந்தே இது மாதிரி விஷயத்துல எல்லாம் அலர்ட்டா இருந்து அதுல இருந்து தப்பிச்சுப்பான்னு சொல்றீங்களா? அதேதான். எல்லாரும் பெருசாகி பயந்து பதறி போய் மாற வேண்டிய விஷயம் இந்த குட்டி பிள்ளைக்கு இப்பவே தெரிஞ்சு போய் இனி நல்லபடியா தான் உடம்ப கவனிச்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா இருப்பா என்று அவள் நாடியை பிடித்து கொஞ்சினார். அதுவரை அவரின் பேச்சை தீவிரமாக கேட்டிருந்தவளின் முகம் பளிரென்று மலர்ந்து போக, ஆமா பாட்டி, இப்ப எல்லாம் நான் நல்ல சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றேன். ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், பேக்கடு ஃபுட் இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. அதோட கரெக்ட் டைமுக்கும் சாப்பிட்றேன். அப்பா அம்மாவும் கூட என்னோட சேர்ந்து அப்படிதான் சாப்பிட்றாங்க என்று படப்படுத்தாள் நதியா. அவ்வளவுதான். எப்பவுமே இதே போல சரியா கடைபிடிச்சிட்டு வந்தா விஷயம் முடிஞ்சது. பாப்பாவுக்கு உடம்புக்கு எதுவும் வராம இனிமே அவ ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருப்பா. உதடுகள் தன் முழுமைக்கும் விரிந்துவிட திரும்பி தன் பெற்றோரை கண்கள் மின்ன பார்த்தாள் சிறுமி. அவர்களுக்குமே கமலாவின் பேச்சில் அத்தனை தெம்பும் தைரியமும் புதிதாக முளைத்திருந்தது. உங்க ரூபத்துல அந்த ஏழுமலையானை நேர்ல வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது போல இருக்குமா? ரொம்ப ரொம்ப நன்றி என்று கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டார் கணேசன். சேச்சே, என்ன இது? கையை இறக்குப்பா. நான் அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டேன்? எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த உனக்கு நம்பிக்கை தரும்படி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கும் ஒரு நல்ல மனசு வேணுமேமா. ஒருத்தருக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுற ஆறுதல் வார்த்தைகளை கூட எத்தனை பேர் சொல்லிடுறாங்க. ஒண்ணு நமக்கு என்ன வந்ததுன்னு ஒதுங்கி போவாங்க இல்லையா? அதை விட கொடுமையா ஐயோ பாவோன்னு பரிதாபங்கிற பேர்ல விசாரிக்க வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச அறகுறை ஞானத்தை வச்சுக்கிட்டு இல்லாததையெல்லாம் சொல்லி நம்மளை ஏதாவது பயமுறுத்திட்டு போவாங்க என்றார் சாவித்ரி பெருமூச்சுடன். ஆமா பாட்டி, நான் சீக்கிரமே செத்து போயிடுவேன்னு கூட சொல்லியிருக்காங்க. சின்னவளின் பேச்சில் அச்சச்சோ பெருமாளே என்று தன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்ட கமலா, எந்த முட்டாள் அப்படியெல்லாம் சொன்னது என்றார் கோபமாக. பக்கத்துல தெரிஞ்சவங்கதாமா, இனிமே பிள்ளைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இது ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாத. ஹை சுகர் போனாலும் ஆபத்து தான். அதை விட லோ சுகர் போச்சுன்னா அவ்வளவுதானுட்டு என்று இதழ் கடித்து பொங்குகிற உணர்வை விழுங்கிக் கொண்டார் பெற்றவர். சி, என்ன மனுஷ ஜென்மங்க அவங்கெல்லாம், அதுவும் குழந்தை முன்னாடி இப்படி பேசலாமா என்று தன் மனதை ஆறாமல் கடுகடுத்தவர். இப்படி கிறுக்குத்தனமா யார் சொல்றதையும் காதல வாங்கிட்டு நீ பயப்படாதம்மா. நம்ம குழந்தைய நல்லபடியா கவனிச்சுட்டு பக்குவமான உணவு முறையை கடைபிடிச்சிட்டு வந்தா எதுக்கு சுகர் அதிகமாக போகுது இல்ல குறைய போகுது என்று அழுத்தமாக கேட்டார். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். டாக்டரும் அதையே தான் சொன்னாங்க. இது ஒரு நோயே இல்ல, மற்ற குழந்தைங்க மாதிரி இவளும் நார்மலான குழந்தைதான்னு. என்ன ஒண்ணு கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கணும், அவ்வளவுதான்னு சொன்னாங்க. சாவித்திரியின் பதிலில் தலையசைத்து கொண்டவர் சிறுமியிடம் திரும்பி, இங்க பாரடி செல்லம், உன்னோட ஆரோக்கியம் இப்ப உன் கையில மட்டும்தான் இருக்கு, சரியா? உன்னை பத்தி தெரிஞ்சு யாரு என்ன சொன்னாலும் அதை நீ காதலியே வாங்கக்கூடாது. உன் பாட்டுக்கு தன்னம்பிக்கையா நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறு. அதுதான் இன்னைக்கு காலத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியம். அதே போல உன்னை குறைய பாக்குறவங்களையோ கேலி பண்றவங்களையோ நீ கண்டுக்கவே கண்டுக்காத. அவங்களுக்கு விஷய ஞானம் அவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா எடுத்துக்கோ. எதையும் உன் மனசுக்குள்ளேயோ மூளைக்குள்ளேயோ ஏத்துனாதான் அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு. இல்லைன்னா அதெல்லாம் வெறும் மண்ணுக்கு சமானம். நீ நல்லா வளர்ந்து படிச்சு முன்னேறி நிற்கும் போது உன்னை பேசினவங்க எல்லாம் மூக்குடைஞ்சு போய் நிற்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாம இப்படித்தான் பதிலடி தரணும் என்று நம்பிக்கை கொடுத்தார்.
அவர் பேச பேச அப்படியே பூரித்து போன நதியா. தேங்க்ஸ் பாட்டி, லவ் யூ என்று அவர் கழுத்தை கட்டி கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை வாரி அணைத்து கொண்டவர், ஏ ராஜாத்தி, நீ தீர்க்காயுசா இருப்படி தங்கம், வாழ்க்கையில நல்லா வருவ, உனக்கு எந்த குறையும் வராது. நம்ம பயமே நம்மள பாதி கொள்ளும். தனியா எந்த ஒரு நோயும் அதுக்கு தேவையே இல்லை. யார் சொல்றதையும் தலையில ஏத்திக்காம எப்பவும் இப்படியே சிரிச்சுட்டே இரு. உன்னோட கலகலப்பும் சந்தோஷமான மனநிலையும் மட்டும்தான் என்னைக்கு உனக்கு சிறந்த மருந்து. அதை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோ, எந்த நிமிஷமும் கைவிட்டுறாத என்று அறிவுரை கூறினார். அன்று அந்த சின்ன பெண்ணிற்கு மனைவி கூறிய அத்தனை விஷயங்களும் பசுமரத்தாணி போல கோபாலின் நினைவுகளில் அழுத்தமாக பதிந்து போயிருந்தது. அத்தியாயம் 18. தன் நினைவுகளில் இருந்து கலைந்த சாவித்ரி பெரியவரை பார்த்து முறுவளித்தார். என்னப்பா, எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? மறக்க முடியுமாமா? என்ன, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு. உன்கிட்டையும் காலம் தந்த மாற்றம் நிறைய இருக்கு. ஏன் பூசி மெழுகிறீங்க? எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அடையாளம் தெரியலன்னு உடச்சு சொல்லுங்க தாத்தா. பெண்ணின் கிண்டலில் அவளை முறைத்தவர், நான் என்னைக்காவது ஐம் ஸ்வீட் 16 அப்படின்னு சொல்லியிருக்கனாடி, ரொம்ப தான் ஓட்டுற என்றார் கடுப்பாக. ஓ, அப்படியெல்லாம் வேற நினைப்பு இருக்கா உங்களுக்கு? உததான் வாங்க போற நீ. எப்ப பாரு தேவையில்லாததை பேசி நேரத்தை வெறையாக்குறது. பாட்டி தானே அப்படி இருக்க சொன்னாங்க. அதனால தான் எப்போ நான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றத பேசுறேன், செய்யறேன் என்று தோள்களை குலுக்கி கொண்டாள். அதுல நீ ஹாப்பியா இருக்கதான், ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட நிலைய நினைச்சு பாத்தியா? அப்படியே பாவமா உட்கார்ந்துருப்பாங்க. சாவித்ரி மகளை வைத்து செய்த கேலியில் தன்னை மீறி வாய்விட்டு நகைத்து விட்டான் அருள்மொழி. மூவரின் கவனமும் அவனிடம் ஆச்சரியமாக திரும்ப சற்றே சங்கடத்தில் திணறியவன் அவர்களிடம் அவசரமாக மன்னிப்பு வேண்டினான். அச்சச்சோ, இதுக்கு ஏன் சாரி சொல்றீங்க நீங்க? நம்ம சுகர் டாக்டர் இப்படியெல்லாம் கூட சிரிப்பாரா அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் வாய பொழந்து பார்த்துட்டு இருக்கேன். அடங்கவே மாட்டா இவ என்று அவள் கையை கிள்ளினார் சாவி. அவுச், அம்மா என்று தாயை முறைத்தபடி சினுங்கினாள் பெண். அதை விடுறா குட்டி, உனக்கு பாட்டிய எல்லாம் ஞாபகம் இருக்குதா என்றார் கோபால் ஆர்வமாக. மறுபடியும் குட்டியா? சும்மாவே அதுதான் வரும். இப்போ இன்னும் பிளாஷ்பேக் வேற ஓட்டியாச்சு. இட்ஸ் ஓகே. எனக்கு தனக்குத்தானே தேற்றிக் கொண்டவள். பாட்டிய ஞாபகம் இல்லை தாத்தா, ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அதோட அப்பப்ப அம்மாவும் அப்பாவும் கூட அவங்கள பத்தி பேசுவாங்க என்றாள். ஆமாப்பா, சும்மா பேச்சு வழக்குல திருப்பதி வந்தா திருப்போன்னு சொல்றதெல்லாம் எங்க வாழ்க்கையில அம்மா மூலமா உண்மையிலே நடந்துச்சு. எத்தனை தூரம் மனசு உடைஞ்சு போய் அங்க வந்து உட்கார்ந்துருந்தமோ அதுக்கு நேர்மாறா அங்கிருந்து கிளம்பும் போது அவ்வளோ தன்னம்பிக்கையா கிளம்பிடும். பெரும் நிகழ்வுடன் பேசியவரை கனிவுடன் பார்த்த கோபால், எல்லாம் பேரை வந்த பின்னாடிதான் வயசான காலத்துல மாறினாவ. அதுக்கு முன்னாடி தொட்டதுக்கெல்லாம் அவளும் சொனங்குவாதான், ரொம்ப சென்சிட்டிவ். அப்புறம் இவனுக்காக தன்னையே தேத்திக்க அவ தேர்ந்தெடுத்த வழிதான் தன்னம்பிக்கை கட்டுரை படிக்கிறது, நிறைய சொற்பொழிவுகளை கேட்கறதுன்னு பழக்கமானது என்று புன்னகைத்தார். அவர்களின் பேச்சில் வேகமாக இடையிட்ட நதியா, அப்போ நம்ம மீட் பண்ணதுல அந்த அண்ணா நம்ம சுகர் டாக்டர் தானா என்று குதூகலமாக விவரம் கேட்டாள். அங்கிருந்த மற்ற மூவருக்குமே அவளின் பேச்சு பெரும் அபஸ்வரமாக கேட்டது. சாவித்திரிக்குமே சற்று நெருடலாக இருந்தாலும் ரகசியமாக ஆண்கள் இருவரையும் கவனித்தார். கோபால் தர்ம சங்கடத்துடன் அமர்ந்திருக்க நாயகனோ தனது பின்னங்கழுத்தை அழுந்த தடவிக்கொண்டான். அவனிடமே, ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது நீங்க தானே? உங்களுக்கு எதுவும் அங்க நம்ம மீட் பண்ணது பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்குதா என்றால் ஆவலை உருவாக. பட்டென்று, சாரி, எனக்கு எதுவும் சுத்தமா ஞாபகம் இல்லை. இப்ப தாத்தாவும் ஆண்டியும் பேசவும் தான் விஷயம் புரிஞ்சது என்று அழுத்தமாக கூறினான் வர்மன். ஓ, அப்ப நீங்களும் ஸ்கூல் பாய் தானே? இட்ஸ் ஓகே என்று பெண் அசட்டையாக கூறினாள். திரும்பி கடிகாரத்தை பார்த்த சாவித்ரி, அப்போ நாங்க கிளம்புறோம்ப்பா, டாக்டரும் கிளம்பணும், இவளுக்கும் கிளினிக் போக சரியா இருக்கும் என்று எழுந்தவர் சட்டென்று நினைவு வந்தவராக, நீங்க எப்படி தனியா மேனேஜ் பண்ணிக்கிறீங்களாப்பா என்று கவலையுடன் கேட்டார். பாரு, எனக்கு தெரிஞ்சவர்னு மட்டும் இருந்த வரைக்கும் ஊன்னு 1008 ரூல்ஸ் பேசினவங்க இப்ப அப்படியே இவங்களுக்கும் தெரிஞ்சவங்கன்னு ஆனதும் அக்கறை பொங்கி வழியுது என தனக்குள் புகைந்தாள் நாயகி. கோபால் பதில் சொல்வதற்குள், இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேல் நர்ஸை கொஞ்ச நாளைக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். நான் இல்லாத நேரம் அவர் தாத்தாவை கேர் எடுத்துப்பார் என்றான் அருண்மொழி. ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க என்று அவனை மனதார பாராட்டி விட்டு கிளம்பியவரின் பின்னே மகளும் இவர்களிடம் விடை பெற்று வெளியேறினாள். அவர்களின் தலை மாடிப்படியில் மறையும் வரை வாசலிலேயே நின்றிருந்தவன் பின் மெல்லிய பெருமூச்சுடன் உள்ளே திரும்பினான்.
கோபால் ஏதோ தீவிர சிந்தனையில் இருந்தார். அதன் போக்கு அவருக்கு உவப்பாக இல்லை என்பது அவரின் முகத்தில் தெரிந்த சுருக்கத்திலும் ஏமாற்றத்திலும் நன்றாக தெரிந்தது. தன் போக்கில் அங்கே இருந்த பழங்கள் அடங்கிய பையையும் குடித்துவிட்டு வைத்திருந்த காலி கோப்பைகளையும் எடுத்து சென்று சமையலறையில் வைத்துவிட்டு வந்தான் அவன். பெரியவரின் பார்வை இப்பொழுது பேரனின் முகத்தில் வந்து நிலைக்க அவன் என்ன என்பது போல் கேள்வியாக பார்த்தான். ஒன்றுமில்லை என்பதாக தலையசைத்துக் கொண்டவர் சோர்வுடன் விழிகளை மூடி பின்னால் சாய்ந்து கொண்டார். அவருடைய விசனத்தை புரிந்து கொண்டவரின் இதழ்களில் இரகசிய முறுவல் ஒன்று பூக்க லேசாக நமட்டை கடித்து அதை அடக்கிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான். மாலை தன் பணிக்கு சென்றுவிட்டு வீடு வந்த மருத்துவன் இன்னமும் தன்னுடைய தாத்தா அதே கவலையில் உழல்வதைக் கண்டு அவரிடம் பேச முடிவெடுத்து கொண்டான். குளித்து உடை மாற்றி வந்து தனக்கான இலகுவான இரவு உணவை கையில் ஏந்தியவாறு அவரின் எதிரி வந்து அமர்ந்தான் அவன். நிமிர்ந்து பேரனை ஒரு பார்வை பார்த்தவர் மீண்டும் விழிகளை திருப்பிக் கொண்டார். லேசாக தொண்டையை செருமியவன், சாப்பிட்டீங்களா என்று விசாரித்தான். அது ஆச்சு, 7 மணிக்கெல்லாம் என்று முகத்தை சுருக்கினார். தனக்குள் பிறக்கும் புன்னகையை மறைத்து, குட், மாத்திர என்றான். அடுத்து, அதுவும் போட்டாச்சுடா. ஃபைன். உங்கள் கால் வலி இப்போ எப்படி இருக்கு? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு இப்படி நோய் நோயின்னு மாற்றி மாற்றி கேள்வி கேட்குற? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம நதியா பொண்ணு பேசுகிற முறை தான் சரி வரும் என்று எரிந்து விழுந்தார். அந்த டாக்டர் பொண்ணு தற்போது நதியா பொண்ணு ஆகிவிட்டதை மனதில் குறித்து கொண்டவன் அவரிடம் நிதானமாக பேசினான். முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. நீங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த 84 வயசுலையும் நல்லா குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கனே என்றார் வேகமாக. முகம் அப்படியே இறுகிவிட பற்களை அழுந்த கடித்தபடி அமைதியானான் ஆடவன். அப்பொழுதுதான் தவறு புரிய தவிப்புடன் பேரனை பார்த்தார் அவர். டே வர்மா, குட் நைட் என்று சற்றென்று எழுந்து விட்டவன் அறைக்கு செல்ல முயல பெரியவர் மன்றாடினார். டேய் சாரிடா, என்னால் இப்போ உன் பின்னாடி வேகமா எழுந்து கூட வர முடியாது. மெல்ல தன்னை நிதானித்தவன், சரி தூங்க வரீங்களா? கூட்டிட்டு போகட்டுமா என்று கேட்டான். சரி போகலாம் என்றதும் அவரை மெல்ல தாங்கி அழைத்து சென்று படுக்கையில் விட்டான். மீண்டும் வெளியே வந்து முன்னறை கதவை பூட்டிவிட்டு அங்கிருந்த மின் விளக்குகளையும் அணைத்து உள்ளே வந்தவனை பார்வையால் தொடர்ந்தார் கோபால். தன் அருகில் அமைதியாக படுத்த பேரனை கவலையுடன் பார்த்தவர், வர்மா இப்படி இருக்காதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றார் வருத்தமாக. ஐம் ஓகே தாத்தா, நீங்க அமைதியா தூங்குங்க. உன் முகத்தை வச்சு என்னால அதை கண்டுபிடிக்க முடியாதா? அவன் பதில் ஏதும் கூறாமல் இருக்க, தப்பு தாண்டா, ஏதோ ஒரு அவசரத்துல அப்படி சொல்லிட்டேன் என்றார் தவிப்புடன். என்னை அனாதையாக்கிட்டு போறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்? உணர்வற்று கூறியவனின் குரலில் இவர் கண்கள் நீரில் மிதக்க, டே கண்ணா என்று தழுதழுத்ததில் விரைவாக தன்னை மீட்டுக்கொண்டான் அவன். ஓகே, நானும் சாரி சொல்லிக்கிறேன். இப்ப நிஜமா ரிலாக்ஸ் ஆயிட்டேன் என்று அவரிடம் திரும்பி முறுவளித்தான். ப்ராமிஸ் தானே என்று அவன் முன்னே கை நீட்டினார். பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப சின்ன பிள்ளை மாதிரி சத்தியமா கேட்குறீங்க நீங்க என்று பொய்யாய் முறைத்தான் அருள். அடப்போடா, சாயந்தரத்துல இருந்து நானே எவ்வளவு கவலையில இருக்கேன் தெரியுமா என்றார் குரலில் வெறுப்புடன். தெரியும் என்று விட்டு நேராக படுத்துக்கொண்டான். என்ன தெரியும் உனக்கு என்றார் சந்தேகமாக. எல்லாம் தெரியும் என்று இதழ் மடித்து சிரித்தான். இன்னமும் அவனை நம்பாமல் பார்த்தவரிடம், அன்னைக்கு எல்லாமே அவளை பாப்பா குட்டின் மட்டும் கூப்பிட்டு பேசினதுல முகமும் பேர் தான் சரியா ஞாபகம் இல்லையே தவிர சின்ன பொண்ணா திருப்பதியில் மீட் பண்ணி பேசினது பழகினது எல்லாம் நல்லா பசுமையா நினைவில் இருக்கு. அவ கேட்டப்ப வேணுமனே தான் ஞாபகம் இல்லைன்னு போய் சொன்ன என்று அவரை குறும்பாக பார்த்தான் அவன். ஏன் அப்படி என்று குழப்பத்துடன் விசாரித்தார். இது என்ன கேள்வி? ஒருவேளை ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்து அதே ஃப்ளோல அவ சட்டுன்னு என்ன அண்ணான்னு கூப்பிட்டானா எதுக்கு வம்பு? அதனால தான் அப்படி ஒரு சிச்சுவேஷனே வந்துடக்கூடாதுன்னு வேகமாக அவாய்ட் பண்ணிட்டேன். அவன் முகத்தையே இமைக்காது பார்த்தவர், டே வர்மா அப்போ நீ என்று கோபால் இழுக்க அவன் அசட்டையாக உதட்டை பிதுக்கினான். பல்லை கடித்து, அடிதான் வாங்க போற நீ என்றார் அவனிடம் கோபமாக. எதுக்கு என்றான் நாயகனோ கூழாக. வர்மா என அலுப்புடன் அழைத்தவரை அழுத்தமாக பார்த்தான் அவன். இதை எதிர்பார்த்து தானே இத்தனை வேலை செஞ்சீங்க, அப்புறம் என்ன? ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. அப்போ முதல்ல இருந்தே உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்படியும் சொல்லிட முடியாது. ஸ்டார்டிங்கில் டவுட் இல்லை, ஆனால் போக போக ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சது. அதுவும் என் ஃபோனுக்கு ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லி அவகிட்ட நம்பரை கொடுத்தீங்களே, அப்போவே கன்ஃபார்மும் பண்ணிட்டேன்.
என்று அவரிடம் திரும்பி கண் சிமிட்டினான். பெரியவரால் அதை ரசிக்கவோ ஏற்கவோ முடியவில்லை. அப்புறம் ஏண்டா இத்தனை நாள் அமைதியா இருந்த? நீங்களும் என்கிட்ட உடைச்சு பேசல, அதனால நானும் என் மனசை உடைச்சு சொல்லல. ஆனால் உனக்கு இவ்வளோ ஏத்தம் இருக்கக்கூடாதுடா என்று பேரனை முறைத்தார். அவன் பதிலின்றி புன்னகைக்க, ஆனா வர்மா, இப்போ எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் தடுமாற்றமாகவும் இருக்கு என்றார் கவலையுடன். தெரியும், அதனால தான் இப்பவே நான் விஷயத்த ஓப்பன் பண்ணேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை என்ஜாய் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருப்பேன். பேரனின் ரசனை சிரிப்பில் அவருக்குள் கலவரம்தான் மூண்டது. நதியாவை சந்தித்த நாள் முதலாக இப்படி ஒரு சுபமான தருணத்திற்காகத்தான் அவர் ஆவலுடன் காத்திருந்தார். ஆனால் இன்று அது நிறைவேறும் நேரம் மனதார ஏற்று அவரால் மகிழத்தான் முடியவில்லை. நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.